கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 4:9 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறாம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறாம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பாணிந்து குனிந்து தொழுகிறோம், கணிந்தமை கண்பாருமே. வாணிந்து குனிந்து தொழுகிறோம், கணிந்தமை கண்பாருமே. உபரர உபரர உபர உபரர சாரோனி ரோஜா லீலி புஷ்பம், சாந்த சொரூபி இயேசுவே. சாரோனி ரோஜா லீலி புஷ்பம், சாந்த சொரூபி என் இயேசுவே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். ஆயிரம் பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். அபரர அபரர அபர அபரரரரராம். கர்த்தர் செய்த அபகாரங்கள் கணக்குரைத்தன லாகுமோ. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்தன லாகுமோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையினில் பெரும்பமே. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையினில் பெரும்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. ஒரே ரார ஒரே ராரா அப்பர ஒப்பராம். 120 பேர் நடுவிலே தேற்ற வளனாரே வாந்திரே. 120 பேர் நடுவிலே தேற்ற வளனாரே வாந்திரே. உன்னத ஆவியை ஒற்றிடுமே மன்னவனே இந்நேரமே. உன்னத ஆவியை ஒற்றிடுமே மன்னவனே இந்நேரமே. ரக 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 ரர ரப்பர ரப்பரரரரரா. எப்போ வருவீர் என் இயேசுவே, எங்கே என் உள்ளம் தேடுதே. எப்போ வருவீர் என் இயேசுவே, எங்கே என் உள்ளம் தேடுதே. பறந்து விரைந்து தீவிரமே, இறங்கி வாரும் இயேசுவே. பறந்து விரைந்து தீவிரமே, இறங்கி வாரும் இயேசுவே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெயந்தி அக்கா, எங்க சம்மந்தி அக்கா பிரைஸ்லாட். லீலா பிரைஸ்லாட். செல்வி டீச்சர் பிரைஸ்லாட். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ்லாட். இப்போ வசனத்துக்குள்ள வருகிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனம். பவுல் பிலிப்பு சபையை நோக்கி பேசுகிறார். அந்த பிலிப்பு சபை மக்களுக்கு 2 காரியத்தை தெளிவா சொல்லியிருக்கிறார். ஒன்று, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மீண்டும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆவிக்குரிய ஸ்டெபிலிட்டி, கீழே போகக்கூடாது வேலையும் போகக்கூடாது. ஒருத்தனார் அப்படியே உச்சில போய் நிப்பான் சாங்கின, அப்புறம் டவுன்ல கீழே இறங்கிறோம். அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு 8 குறிப்புகளை 8வது வசனத்துல சொல்லிட்டார். இப்ப 9வது வசனத்துல என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய என் ரிசல்ட். என் ரிசல்ட்ங்கிறது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நேற்று என் மனைவி ஒரு குக்கிங் சேனல்ல ஒரு கேரளா அக்கா
டக் ஃப்ரை எப்படி செய்யறது நான் காட்டுறேன். அவ செய்யறத பார்த்துட்டு பாக்கி இவ்வளவு தேவையா இவ்வளவு கொண்டு சாப்பிட்றதுக்கு. அந்த டக்கில் வாத்துல என்ன இருக்காதுன்னா ஃப்ளஷே இருக்காது. நான் பார்த்துருக்கேன். கடைசியில் இத்தனை ப்ரொசீஜர் கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் வயிற்று கொத்துக்கிறாரு, ஏப்பா வரும், ரெண்டாவது கொலஸ்ட்ரால் கூடும். இதுதான் அது செஞ்சா கிடைக்கக்கூடியது. ஆனா நம்ம என்ன கிடைக்கக்கூடிய பெரிதான ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறது தான் உலகத்திலேயே உன்னதமான ஒரு காரியம். இது எல்லாருக்கும் இருப்பாரா? நோ, எல்லாருக்கும் இருக்க மாட்டார். ஆனா அவருக்கு யாருக்கு மாத்திரம் இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் இருப்பார். சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்தால் என்ன நடக்கும் ஒரு சின்ன ஒரு ஸ்டடி நம்ம பார்க்க போயிருக்கோம். வாசிப்போம். யாத்ராகமம் 13வது அதிகாரம் 41 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்திலிருந்து புறப்பட்டுச்சு. கர்த்தருடைய சேனை இது. 51 அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாக நடக்க வைக்கிறார். பாருங்க 13 கர்த்தர் பலத்த கையினாலே உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இங்க இஸ்ரவேல் மக்கள்கிட்ட ஒண்ணு இருக்குதுங்க, கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கரம், பலத்த கரம். இந்த பலத்த கரம் யார்கிட்ட மாத்திரம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் மாத்திரம். இஸ்ரேல் மக்கள்கிட்ட மாத்திரம் கர்த்தருடைய கரம் இருந்துச்சு. ஆனா இன்னொருத்தரை காட்டுறேன், பார்வனை காட்டுறேன். 14வது அதிகாரம் 6வது வசனம். இவன்ட்டு என்னெல்லாம் இருந்துச்சு, பெரிய லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்தா நமக்கு தலை சுற்றும். 14வது அதிகாரம் 6வது வசனம், அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டி. இது அவனுடைய ரதம் எப்படி இருக்கும்னா த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். அதுல என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியாது, அது வித்தியாசமா இருக்கும். அது எல்லா ரதம் மாதிரியா இருக்கும். சரி, அடுத்து பாருங்க. அது ஃபர்ஸ்ட். 7வது வருஷம் பிரதான 600 ரதம். பிரதானம்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப், த பெஸ்ட்க்கு அடுத்த ஸ்டெப், அது 600. அடுத்து மற்ற சகல ரதங்கள், இதெல்லாம் ரொட்டீன் ரதம். ஆக மொத்தம் 78 என்னெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பெரிய லிஸ்ட் இருந்துச்சு. பார்வனே வந்துட்டார், ரதம் முன்னாடி போகுது. நான் நினைக்கிறேன் ஒரு வெள்ளை குதிரையை பூட்டியிருப்பான். எகிப்திலிருந்து வந்த குதிரை அப்படி இப்படி டக்கு 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 டக்குன்னு போய்கிட்டே இருக்கும். எல்லாரும் பார்ப்பாங்க, எப்பா இவர் போய் ஜெயத்தோட தான் வருவார் ஐயா. இந்த இஸ்ரேல் மக்களை கழுத்தை பிடிச்சி இந்த டக் வாத்தை எப்படி தூக்குவாங்க தெரியுமா உங்களுக்கு? கழுத்தை பிடிச்சுதான் தூக்குவாங்க, இல்லைன்னா செத்து போயிடும். இந்த மாதிரி கழுத்தை பிடிச்சு தூக்குற மாதிரி இஸ்ரேல் மக்களை அத்தனையும் திரும்ப கூட்டிட்டு வர போறாருன்னு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தருடைய கரம் யாரோட மாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா இஸ்ரேல் மக்கள்கிட்ட மாத்திரம் இருந்துச்சு. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்களேன். 14வது அதிகாரத்துல 22 கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவித்து போட்டார். உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது பிளஸ் 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 வச்சுக்கோங்க. ஆனா ஆண்டவருடைய கரம் உங்களோட இல்லைன்னா முட்டை. இப்ப இந்த 15வது அதிகாரத்துல இஸ்ரேல் மக்கள் ஒரு பாருங்களேன், கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. இப்ப இஸ்ரேல் மக்களோட ஆண்டவர் இல்லைன்னா இந்த பாட்டு யாரு பாடியிருப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பார்வோன் பாடியிருப்பான். எப்படி பாடியிருப்பான்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. 15வது அதிகாரம் 9 நான் தொடர்வேன், அடுத்து பிடிப்பேன், பிடிச்சிட்டேன். ஏன் பிடிச்சிட்டேன்? அவங்க ஆண்டவர் கிடையாது, கர்த்தருடைய கரம் அவங்களோட இல்ல. நான் என்ன செஞ்சேன்? பிடிச்சிட்டேன்.
கொள்ளையாடி பங்கிடுவேன், பங்கிட்டுட்டேன். இதெல்லாம் ஜெயப்பாட்டு. யார் பாடியிருப்பான்? பார்வோன் பாடியிருப்பான். ஆனா அங்க என்ன ஒரு பெரிய காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆண்டவர் கூட இருந்தனால இந்த 11 வசனம், கர்த்தாவே தேவர்களிலே உமக்கு ஒப்பாருமே. இது என்னன்னா, பார்வோன் தான் கடவுள் இல்லைன்னு சொல்லணும். அங்க அத்தனை கடவுள் இருந்தாங்க, அத்தனை மந்திரவாதிகள் இருந்தாங்க, அத்தனை ஆசாரியர்கள் இருந்தார்கள். அவங்க எல்லாம் பார்வோனுக்காக அவங்க கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருந்துப்பாங்க. பரிசுத்தத்தின் மகத்துவம் உள்ளவரும் துதிகளுக்கு பயப்படத்தக்கரும் அற்புதம் செய்து உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஆண்டோடைய கரம் யாரோட இருந்துச்சு? இஸ்ரேல் மக்கள். அதனால என்ன நடந்துச்சுன்னு 12வது வசனத்தை வாசிக்கிறோம். நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர். வசனத்தை காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நீங்க என்னத்தையோ நான் சொல்லிட்டு இருப்பேன். 12வது அதிகாரம் 3வது இங்க பார்க்கிறோம். கர்த்தர் பலத்த கையினாலே உங்களை அவரிடத்துல புறப்படும். பலத்த கை. இந்த பலத்த கையில டிவைட் பண்ணி பார்க்கிறோம். 15வது அதிகாரம் 12 நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. இந்த ஆரோக்கியராஜன் ஒரு பிரதர் இருக்காரு. நேற்று சாயங்காலம் இங்கே மிஸ்ஸிங் ஆயிட்டாரு. ஆன்லைன்லயும் வரல, பிரேயர் ஹாலுக்கும் வரல. அவரு வந்திருந்தாருன்னா, செய்தி கேட்டிருந்தாருன்னா, இந்த கோராகு புத்திரரை எப்படி அது விழுங்கி போட்டதுங்கிற செய்தி, இந்த தொடர் செய்தியை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நேற்று நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப சோகமா சொல்லுவேன். பிரேயர் ஹாலுக்கு யாருமே வரல, நான் தனியா இருந்துட்டு. ஆண்டவர் என்னுடைய வருத்தத்தை பார்த்து நேற்று நீங்க மரியாள்கிட்ட கேட்டு பாருங்க. மரியாள் மக பேர இப்படி பெருங்கும்பல் பிளஸ் 2 வாலிப பசங்க. அவங்க எங்கிட்ட வந்து கேட்குறாங்க, சார் நாங்கள் பிரேயர் ஹாலுக்கு வரலாமா சார்? வாட்சாமியில கூட்டிட்டு போனேன். கையில் ஒரு பைபிளை கொடுத்து அவங்கள வரச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் மிஸ்ஸிங், அவங்களால ஒரு சில ஆசீர்வாதங்கள் அவங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, விழுங்கி போட்டதுனால சொல்றேன், இல்லைன்னா சொல்லிட மாட்டேன். ஆண்டவர் இப்படி அவங்கள கொண்டு வந்துகிட்டே இருக்கிறார். கொண்டு வரும் பொழுது 16வது வசனத்தை பாருங்க. உமது புயத்தின் மகத்துவத்தால் கல்லை போல. புயத்தின் மகத்துவம் இது என்னங்க? புயத்தின் மகத்துவம் கல்ல போல இருந்தார்கள் சொல்லிட்டாங்க. செங்கல் 2 பிளந்துருச்சு. இஸ்ரேல் மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. நடந்து போயிட்டே இருக்காங்க. நீங்க யோசிச்சு பார்க்கலாம்ல, உடனே பின்னாடி தட்ட தட்ட தடன்னா பார்வன்ட்டு அத்தனை ரதத்திலையும் அப்படி இவங்களோட முன்னாடி போயிருக்கலாம், அப்படி சுத்தி இருக்கலாம், அங்கேயே துரத்துட்டு பின்னாடி இருக்கலாம், என்னனாலும் செய்திருக்கலாம். ஏன் பார்வனால ஒன்று செய்ய முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றைய கரம் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயமும் திகிலும் அவர்களை விழும். பார்வன் பிரதான ரதம், சாதாரண ரதம் எல்லாம் என்ன வந்துச்சு? பயமும் திகிலும் வந்துருச்சு. பயமும் திகிலும் வந்த உடனே ஆண்டுடைய கரம் என்ன செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கல்ல போல மாத்திடுச்சு. உமது ஜனங்கள் கடந்து போகும் வரை. எவ்வளவு ஸ்பெசிபிக் ஆண்டவர் வேதத்துல சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த பலத்த கரத்துடைய வல்லமை என்னன்னா, இந்த கரம் இவங்க மேல அப்படியே கைய வச்சுட்டாங்க. வாட்ச உடனே கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. எதுவரை? எல்லாம் கடந்து போகிறவரை. கடந்து போகும் வரை அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருந்தாங்க. அசைவில்லானது கொஞ்சம் கூட அசைவு, அப்படி அசைவு இல்லாம இருக்காங்க. அடுத்து பாருங்க, 19வது வசனம் தாண்டி போயாச்சு. பார்வன் மேல இருக்கிற அந்த கரத்தை ஆண்டவர் எடுத்தார். நீர் அவர்களை பார்வோனின் குதிரைகள் 19 அவர்களுடைய ரதங்களும் குதிரைகளோடும் சமுத்திரத்து பின்னும் பிரவேசித்து, எதற்காக இதை செய்ய வைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டார் மோசேக்கு. இன்று காணும் எகிப்தை நீ பார்க்க முடியாதப்பா, நீ தேடினாலும் கிடைக்க முடியும். ஒரு இடத்துல கிடப்பான், சித்த பிரேதமா இருப்பான். அப்ப அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றதற்கு ஆண்டவர் அந்த கரத்தை எடுத்துறார்.
பிரவேசித்து கர்த்தர் சமுத்திரத்தின் தண்ணீரை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரை நடந்து என்று பாடினார்கள். அடுத்து பாருங்க, இனி ஒன்று செய்ய போகிறது அந்த கரம். அது என்ன? 17 நீர் அவர்களை கொண்டு போய் வெளியே வந்தாச்சு. இனி அந்த கரம் அவர்களோட கூட இருக்கணும். கூட இருந்தார் கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுவதற்கு நியமித்த ஸ்தலமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும். அது சுதந்திரத்தின் பர்வதம். பர்வதத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது சுதந்திரத்தின் பர்வதம்னா ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்கு வச்சிருக்காங்க. நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு என் குடும்பத்திற்கு ஒரு பங்கு வச்சிருக்கிறாங்க. அந்த பங்கை நம்மளை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அப்படிங்கிறாரு. அந்த பங்குல பர்வதத்தில் ஆண்டவராகிய தேவரின் கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்தன் அவரை நாட்டுவீர். இதற்காகத்தான் பார்வன்ட்ட என்னெல்லாம் இருந்துச்சுன்னு ஒரு பக்கம் பார்த்தோம். இன்னொரு பக்கம் இஸ்ரேல் மக்கள்கிட்ட ஒன்னே ஒன்னு இருந்துச்சு. அது என்ன இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 13வது அதிகாரம் 3வது வசனம், கர்த்தர் பலத்த கையினாலே அவர்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணி. சரி, இப்ப நம்ம செய்திக்குள்ள வருகிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனத்துல பவுல் என்ன சொல்ல விரும்புகிறான்னா, நீங்க என்னிடத்திலே கற்றும் டீச்சிங் அடைந்தும் பெற்றுக்கொண்டீங்க, கேட்டீங்க, பார்த்தீங்க, இவைகளைகளோ அவைகளையே செய்யுங்க. அப்ப நீங்களா ஒண்ணு செய்யாதீங்கப்பா, நான் சொன்னதை மாத்திரம் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். இல்ல, பவுல் போகிற பாதை எவ்வளவு ஒரு கஷ்டமான பாதை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த பாதையில போகிற பவுல் தான் அதை சொல்லுகிறார். எப்படி, என்ன பாதையில் அவர் போகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது ரொம்ப கஷ்டமான பாதை. வேதத்துல நான் காட்டுவேன், வேற எங்க இருந்துட்டு. 2 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 23வது வசனம் அவங்க பார்த்திருக்காங்க. பார்த்ததை தான் பவுல் சொல்கிறார். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர், நான் அதிகமாக பிரயாசப்பட்டோம். எத்தனை பேருங்க அதிகமாக பிரயாசப்பட்டீங்க நீங்க சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. நீங்க எத்தனை செய்தி ஆண்டவற்றிலிருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள், எத்தனை எழுதுறீங்க, எத்தனை போதிக்கிறீங்க, உங்களால கட்டாயம் சொல்ல முடியாது. நான் ரெடிமேடா உங்களுக்கு உரிச்சு கொடுக்கிறேன், அதை கூட உங்களால சாப்பிட முடியாது. புத்தீனமாக பேசுவேன், அதிகமாக அடிபட்டோம். இது எல்லாமே அடியிலேயே அதிகம் தாங்க, கம்மியெல்லாம் கிடையாது, லேசா அப்படி தட்டதெல்லாம் கிடையாது. அதிகமாக காவலில் வைக்கப்பட்டோம், அதிகமாக அநேக தரம் மரண அவதியிலே அகப்பட்டோம். இவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட நான் என்னிடத்துல இருந்து நான் போன பாதைகள் எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, போகிறதுக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் இந்த பாதை வைக்க மாட்டார், பவுலுக்கு தான் இருந்துச்சு. ஆனா அந்த பாதையில நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோட இருப்பார். இன்னும் கண்டினியூ ஆகுது, அது என்னன்னு பார்ப்போம். 24 2 கொரிந்தியர் 11:24 யூதர்களால் 1 குறைய 40 5 முறை. இது இந்த 1 குறைய 40 39 × 5. இவர்கிட்ட என்ன மட்டி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடி காயம் இருந்துச்சு, தேவ சமாதானம் அவரோட கூட இருந்துச்சு. அடுத்து 25 3 தரம் விழார்களால் அடிபட்டு. விழாருனா அது இந்த நம்ம ஊர்ல இந்த போலீஸ் லத்தி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி லத்தியில ஃபுல்லா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். 1 தரம் கல் எரி உண்டு, 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்து, கடலிலே ஒரு பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசம். லிஸ்ட் எல்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா எனக்கெல்லாம் தலை சுத்திச்சு பாருங்க. வந்த மோசம், கல்லறாலால் வந்த மோசம், திருடைங்க, என் சுய ஜனத்தால் வந்த மோசம். எனக்கு நான் இந்த பாதையில போயிருக்கிறேன், என் சுய ஜனத்தால் வந்த மோசம். ஒரு காலத்துல பாஸ்டர்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னைய பத்தி எவ்வளவு மோசமா பேசினவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நான் கண்டுக்கிடவே மாட்டேன். எவ்வளவு மோசமா பேச முடியும், மோசம். என்கிட்ட அந்த அத்தனை ஆசீர்வாதங்கள் வாங்கிட்டாங்க. ஆனா அதெல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல மறந்துடுறாங்க. ஆனா இதெல்லாம் நம்ம பைபிள்ல இருக்கு, இதை நம்ம பார்த்தவே முடியாது. ஆனா என் கூட தேவ சமாதானம் இருக்கு.
அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணங்களில் வந்த மோசம், வனாந்தரத்திலே உண்டான மோசம், சமுத்திரத்திலே உண்டான மோசம், கள்ள சகோதரத்தில் வந்த மோசம். அடுத்து பிரயாசம், வருத்தம், அநேக தரம் கண் விழிப்பு, பசி, தாகம், அநேக தரம் உபவாசம். பசி நான் என்ன அர்த்தம், சாப்பாடு இல்லை அவர்கிட்ட அன்னைக்கு. ஆனா உபவாசம், சாப்பாடு இருந்துச்சு, அவர் சாப்பாடு. எல்லாத்துக்கும் அவர்கிட்ட ஒன்னே ஒன்னு இருந்துச்சு. இதுக்கு என்ன செய்யணும், செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு, செய்யுங்கள். இந்த செய்யுங்கிறது பிராக்டிஸ். எனக்கு வந்துச்சு, அடுத்து உனக்கு வரும். இந்த செய்யுங்கிறது பிராக்டிஸ்க்கு ஒரு கிரேக்க அர்த்தம் சொல்ல எழுதிக்கோங்க. பிரசோ, PRASSO, பிரசோ. பிரசோ, பிரசோங்கிறது என்னன்னா கண்டினியூஸ் ஆக்ஷன். ஞாயிற்றுக்கிழமை காணாமல் போயிடுவார், பைபிள் சரிக்கே காணாமல் இருப்பார், அது பிரசோ கிடையாது. இந்த செய்தி இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும் சொல்லிதான் நான் ப்ரிப்பேர் பண்ண வரமாட்டேன். இதெல்லாம் கதையெல்லாம் வர முடியாது. இந்த பிரசோவுக்கு வார்னர் ஜான் மெக்காத்தர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஒரு டாக்டர் சொல்றாரு. அந்த டாக்டர் அந்த சீட்ல அத்தனை மணிக்கு வந்து உட்காரணும், பேஷண்ட் பார்க்கணும், பிக்சட் டைம்ல ஒரு ஒர்க் பண்ணணும். என்னுடைய தகப்பனார் ஒரு சம்பவத்தை எங்களுக்கு சொன்னார். என் தகப்பனார் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்ல ஒரு சைக்கிள் அவர் கூட ஒரு காலேஜ் ப்ரொஃபசர், அவரு எங்க அப்பா கூட இருப்பார். ரெண்டு பேரும் சாயங்காலம் பேஷண்ட் இல்லைன்னா உடனே சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. சூளக்கரை வர அவ போயிட்டு திரும்ப வருவாங்க. அப்ப விருதுநகர்ல டாக்டர் டி முத்துசாமி அப்படின்னு அவர் தான் நம்பர் 1 பிராக்டிஸ். அவரு எங்க அப்பாட்ட கேட்கிறாரு, நான் சாயங்காலம் வந்து இன்னைக்கு ஏன் இல்லை டாக்டர் அப்படின்னு. எங்க அப்பா அதுக்கு என்ன ஆன்சர், பேஷண்ட் இல்லை, அதனால நம்ம ப்ரொஃபசர் ராஜன் அவர் வந்தாரு, அங்க ரெண்டும் சைக்கிளிங் போயிட்டு வந்தோம். எங்க அப்பா அந்த திட்டாரு, நீ எப்படி இப்படி போகலாம், நீ போனா அந்த நேரம் வந்து பேஷண்ட் என்ன செய்வாங்க, ஒரு சீட்ல உட்கார்ந்துருக்கணும், பேஷண்ட் வருவாங்க, எந்திரிக்க கூட்டு போகக்கூடாது சைக்கிள், அப்படியே திட்டிட்டு போயிட்டாரு. எங்க அப்பாவுக்கு அப்படி ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அதுல இருந்து இந்த பட்டிட்டார், சைக்கிள போறதெல்லாம் கிடையாது, டைம்ல உட்காந்துருப்பாரு. அப்ப டைம்ல உட்கார்றது ஒரு பிராக்டிஸ், சர்ஜரி பண்றது ஒரு பிராக்டிஸ், வக்கீல் அந்த சேம்பர்ல இருக்கிறது பிராக்டிஸ், அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்யறதுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது அதிகாரம் 2வது வசனம், கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்கு. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருந்தா தான் பிராக்டிஸ் பண்ண முடியும், இல்லைன்னா அந்த பிராக்டிஸ் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. சரி, இப்ப சூழ்நிலை மாறும். இந்த சூழ்நிலை மாறும்போது அந்த சூழ்நிலை மத்தியில பிராக்டிஸ் அப்படி ஸ்டடியா போகும். ஒரு நபரை உங்களுக்கு நான் காட்ட போறேன். 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க, 3வது அதிகாரம் 9வது வசனம். 3:9 சாமுவேல் குட்டி பையன், எவ்வளவு குட்டினா கரெக்டா தெரியாது. ஒரு சொல்றாங்க வாலிபன்கிறாங்க, ஒரு சில சொல்றாங்க 10 வயசுங்கிறாங்க, நமக்கெல்லாம் தெரியாது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிள்ளையாண்டான். சாமுவேலை நோக்கி, நீ படுத்துக்கொள், கர்த்தர் உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கு. இங்கதான் அவருக்கு அந்த பிராக்டிஸ் ஆரம்பிச்சு. குட்டி பையன், அம்மா உடனே வரும்போது குட்டி ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, பைபிள் இருக்கு. இந்த பையன் படுத்துக்கிறான், ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். இங்க பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏலியின் குடும்பத்திற்கு 12வது வசனம், விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளையில வர பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போயிட்டேன். ஆண்டவர் இவன் கட்டாயம் குட்டி பேபியா இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்ற காரியங்களா அவனுக்கு புரியக்கூடிய அளவு ஒரு வாலிப பையன்க. ஏலியின் குடும்பத்திற்கு 13 அவன் குமாரர்கள் தங்கள் மேலே சாபத்தை வர பண்ணினதை அவன் அறிந்தும். இதாங்க ஆண்டவர் கோபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் செய்த பாவத்தின் லிஸ்ட் நான் சொல்லிட்டேன், தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் செஞ்சா ஆண்டோட கோபம் வரும்னு யாருக்குன்னு ஏலித்து. ஆனாலும் அவன் பிள்ளைகளை சொல்றதுக்கு யோசிக்கிறான். ஐயோ, நான் பிள்ளைகிட்ட எப்படி சொல்றது, என் பிள்ளைய பாவம், என் பிள்ளைய பாவம். ஆனா அந்த சாபம் பிள்ளைகள் மேல வந்து தெரியாம போச்சுங்க. அதாவது இவ்வளவு தெளிவா சொல்றாருன்னா, 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 13 அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணினதை அறிந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம் நான் அந்த குடும்பத்தை நீங்காத. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல பிள்ளைகள் இருக்காங்க, அந்த பிள்ளைகள் தவறான ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா தைரியமா சொன்னாங்க, எனக்கு என்ன தெரியுமாங்க,
ஆண்டவர் எனக்கு பல ஆசீர்வாதங்கள்ல ஒரு ஆசீர்வாதம், என் மக டீனாக்கு நான் எந்த கண்டிப்பும் எதுவுமே சொல்லல. அவ்வளவு தூரத்துக்கு அவனுக்கு அப்பானா அப்படி. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன். அவ மெப்கோ காலேஜில் படிச்சுட்டு இருக்காள். அவ இந்த யானைக்குழாய் பக்கத்துல இறங்கிடுவான், இல்லை பொட்டல்ல இறங்குவான். இறங்குனா அங்கிருந்து வீட்டுக்கு வந்து ஒரு ஆட்டோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மொப்பட்டை வச்சிருவாங்க, போயிடுவாங்க. ஆய் டாட்டா நீ காத்துக்கிட்டு போயிடுவாங்க. அவளுக்கு அம்மாட்ட வந்து கேட்குறாங்க, ஏம்மா எனக்கு ஒரு மொப்பட்டை வாங்கணுமா? எங்க அஜய் என்ன சொன்ன தெரியுமா? எங்க அப்பாட்ட போய் கேட்க, ஒரே வார்த்தை அப்பாட்ட போய் கேட்க. இதுக்கு வேணும் சொல்லுவேன், அப்பாட்ட நான் கேட்க மாட்டேன், அப்பாட்ட நான் கேட்க மாட்டேன். நான் கேட்டு அப்பா எனக்கு வாங்கி கொடுக்குறேன். அப்பாவா வாங்கி கொடுத்தா அது வேற. ஆனா இன்னைக்கு வர அவள்கிட்ட இருக்கிற காரெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலை சுத்திடும். அவ்வளவு பெரிய வெஹிக்கிள்ஸ் அவளுக்கு இருக்குது. காரணம் ஒண்ணே ஒண்ணு, நான் அப்பாட்ட கேட்க மாட்டேன், அப்பாவோட இருதயத்தை நான் வேதனைப்படுத்த மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிள்ளை எனக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்கு சோத்திரம். ஆனா இங்க என்ன சொல்றேன்னா, நான் அவன் குடும்பத்திற்கு நீங்காத நியாயத்திற்கு செய்யணும் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில கேட்கிறேன், என்னப்பா சொன்னன்ட்டு 18 அப்பொழுது சாமுவேல் ஒன்றே மறைக்க எனக்கு சொல்லுங்க. அதற்கு சொன்னான், அவர் தன் பார்வைக்கு நலமானது செய்யட்டும். சாபத்தை மாற்றுறதுக்கு ஒரு எஃபர்ட் கூட செய்யல. தாத்தா எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணார், ஆண்டவர்கிட்ட பாதத்தில் விழுந்து உபவாசம், ஆண்டவரே இந்த சாபத்தை மாத்துங்க ஆண்டவர்னு கேட்கிறார். சூழ்நிலை இவருக்கு நல்லா தெரியும், குடும்பத்தின் மேல சாபம் வரப்போகுதுன்னு சொல்லி. ஆனா மாத்துறதுக்கு ஒரு ஐடியா கிடையாது. ஆனா நமக்கு என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது, நீங்கள் இன்று கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறீர்கள். பவுலுடைய பாதை உங்களை காமிச்சு, இவைகளையே செய்யுங்கள், நீ செய்ய பிராக்டிஸ் பண்ணு. ஏன் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், அப்பொழுது அப்படி செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோட கூட இருப்பார். சமாதானத்தின் தேவன் நம்மளோட கூட இருக்கணும்னா இதை நம்ம தொடர்ந்து செய்யணும். இது நீங்க என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. இதற்கு ஷார்ட்கட் கிடையாது. சரி, இதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் மட்டும் பார்த்து இந்த செய்தி முடிக்கணும். எடுத்துக்கலாமா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனத்துல சபை ஒரு குட்டி பேபி குழந்தை, அந்த குழந்தைக்கு அப்போஸ்தலருடைய உபதேசத்துல உறுதியாக தட்டாங்க. இதுதான் டீச்சிங். யாரும் எங்களை மாற்ற முடியாது. அவங்க தரித்திருந்தாங்க, தரித்து இருக்கிறது மாற்ற கிடையாது. அவங்களுக்கு ஒரு growth தேவை. அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபேசியர் 4வது அதிகாரம் 16வது வசனம், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பாற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி ஆகுவதாக பூர்ண புருஷராகும் வரை அந்த growth வர உங்களுக்கு தேவை. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தவான்கள் சீர்படுத்தும். இப்ப ஒரு சபையை பார்க்கணும். இந்த சபையில யாரெல்லாம் ஆண்டவர் உள்ள வச்சிருக்காருன்னா இவங்களுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், தப்புன்னு சொல்லணும், ஊசி முழுவ கூடாது. நம்பர் 1, பரிசுத்தவான்கள் சீர்படுத்துவது சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக. சுவிசேஷ ஊழியம் இவங்க வேலை, வெளியில சுவிசேஷத்தை சொல்லி சபைகளை கொண்டு வரதான் இவங்க வேலை. நம்பர் 2, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையுது. பக்தி விருத்தி அடைஞ்சாதான் தேவ சமாதானம் அவங்களுக்கு இருக்க முடியும். அவர் சிலரை அப்போஸ்தலன் எங்க வெளியில இருந்து கொண்டவங்க, சிலர் தீர்க்க தரிசனம். அன்னைக்கு வேத புஸ்தகங்கள் கிடையாது, அதனால அவங்களுக்கு ஆண்டவர் வரத்தை கொடுக்கிறார், தீர்க்க தரிசனம் ஒரு வாரம். சிலரை சுவிசேஷர்களாகவும் சிலரை மேய்ப்பர்களாகவும் போதகர். இந்த பாருங்க, மேய்ப்பர் பிளஸ் போதகர். என் வேலை மேய்ப்பர் பிளஸ் போதகர். டீச் பண்ணணும், மேய்ப்பர். நான் ஒரு சிலருக்கு ஒரு சில காரியங்கள் செய்யணும். உன் பிள்ளையை நீ கண்டிக்கணும், உன் பிள்ளை போற பாதை சரியில்லை அப்படின்னா அவங்க அதை புரிந்து கொள்ளணும், பிள்ளைய சரி பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு அது பண்ற ஃப்ராடுத்தனம் நாளைக்கு பெருசாகி அது மாட்டிக்கணும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் இல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. தேவ சமாதானம் எங்களுக்கு இருக்க வேண்டும். இதை விட பெரிய காரியம் பண்றது தேவ கரம் இஸ்ரேல் மக்களோடு இருந்தது. ஒரு அழகான பாட்டலை பாடினார்கள். யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில். நாங்கள் அனுதினமும் துதித்து பாடத்தக்கதாக உடைய கிருபை எங்களுக்கு இருப்பதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஞான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.